ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட படம் ஓடணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு இறங்கி ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சுன்னு நடக்கும். ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அதை எப்படி ப்ரமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பாப்புலரான சேனல்ஸ்க்கு போயிட்டு அங்கே தன்னோட படத்தை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு விஜய் டிவி, ஜி தமிழ், சன் டிவியில் போயிட்டு டான்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. கலக்கப்போவது யார், சூப்பர் சிங்கர்ஸ், இது மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். முன்னாடி சோசியல் மீடியா இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் யூடியூப்பில் நல்ல பாப்புலரான சேனல்ஸில் இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பரிதாபங்களில் தன்னோட படங்களை ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சித்தி விலாக்ஸில் மொட்டை மாடி பார்ட்டி அப்படின்னு ஒன்று வச்சு டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸே இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ யாரெல்லாம் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக அவங்களே தன்னோட படங்களை ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் இணைந்து நடித்த டியர் மூவி. இந்த படத்து ப்ரமோஷனுக்காக இவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் போயிட்டு தன்னோட படத்தை ப்ரமோஷன் பண்ணாங்க. அதில் இவங்க எப்படி ப்ரமோஷன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, யூடியூபர்ஸ் அவங்க வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு கூட இருக்க மாட்டாங்க. தூங்கிட்டு இருக்கவங்கள பாதி எழுப்பி என் படத்தை ப்ரமோஷன் பண்ணு அப்படின்ற அளவுக்கு ப்ரமோஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் படமாச்சும் சரியாக போச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. 140 ரூபா வேஸ்ட்டு ப்ரோ. பேமெண்ட்டே இல்லை ப்ரோ. கடைசி அடுத்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். இவர் டே டு டே சேனல், சித்து விலாக்ஸ், அப்புறம் என்ஆர்எஃப்எம் வாய்ஸ் அப்படின்ற சேனல்ஸ் வரைக்கும் தன்னோட படத்தை ப்ரமோஷன் பண்ணார். பட் இவரோட படமும் சரியாக போகலை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் யாரையும் டார்ச்சர் பண்ணல, அவ்வளோதான். ஆனால் நீங்களாம் என்னடா ப்ரமோஷன் பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன் பாரா ப்ரமோஷன் அப்படின்னு நம்ம தலைவன் புரட்சி தளபதி விஷால் அவர்கள் பண்ணாரே, அதுதாங்க ப்ரமோஷனு. நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து பிளாக்பஸ்டர் ஹிட் படமாக அமைஞ்சது மார்க்காண்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இவர் ரத்னம் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது தாமிரபரணி, பூஜை, இந்த மாதிரி படத்தை இயக்குன ஹரிதான் இதையும் இயக்குறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ரத்னம் படம் எடுக்கும்போது விஷால் அவர்கள் தன்னோட ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உதாரணத்துக்கு ரத்னம் மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒயின் ஷாப் செட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ப்ரமோஷன் பண்ணார். அப்புறம் இவர் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனோம்னா நம்ம படத்தை எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினச்சாரா என்னன்னு தெரில. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொழுகிறது, தளபதி மாதிரி ஓட்டு போகிறதுக்கு சைக்கிளில் போகிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் தளபதி மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. யூடியூப், இன்ஸ்டாவை திறந்தாலே இவர் முகம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாச்சும் பாப்புலரான ஃபாலோவர்ஸ் அதிகமான யூடியூப் சேனல்ஸ் தான் விட்டு ப்ரமோஷன் பண்ணாங்க. ஆனால் இவர், நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே ப்ரமோஷன் பண்ண போயிடுவேண்டா அப்படின்ற அளவுக்கு இறங்கி ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ரத்தனம் படத்தை ஒரு பொருளாக நினச்சி விற்க போகிறான் தம்பி. வித்துறியா? ஸ்டார்ட் பண்ணு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ரத்னம் இன்டர்வியூ ஷூட்ல இருக்கோம். இதுக்கு எதுக்காக வந்து அட இதை கூட ஓரளவு தாங்கிக்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் ஹரி எப்படி இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிட இங்கே படம் எடுத்துருக்கோம், இந்த ஷூட்டிங் எடுத்துருக்கோம். அவசியம் பார்க்கணும். இதோட கதை இருக்கிறதுல அவசியம் போய் பாருங்க. பாருங்க. மன்னிச்சிடுங்க. ஓகே, மக்கள் பார்க்கட்டும், நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். வெயிலுக்கு போய் நல்லா ஏசியில் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக உள்ளே வந்துடும். அவசியம் தேட்டரில் போய் ஃபேமிலியோட போய் படம் பாருங்க. ஓகே, அவசியம் பார்க்கணும். ஓகே, அவசியம் ஃபேமிலியோட தேட்டரில் படம் பார்க்கணும். ஓகேங்களா? அவசியம் படம் தேட்டரில் பார்க்கணும் ஃபேமிலியோட. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? ரத்னம் படம் பேர் தேட்டரில் போய் பார்க்கணும். நாளைக்கு ரிலீஸ் இருக்குது, தேட்டரில் போய் ஃபேமிலியோட பாருங்க. தேட்டரில் ஃபேமிலியோட படம் பார்க்கணும். ஒரு ஃபேனை போடுமா? படம் பார்த்துருக்கேன். நாளைக்கு படம் ரிலீஸ். ஓகே ஓகே தம்பி. இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் நாங்கள் கூழ் ஊற்றுறோம், மறக்காமல் கூழை குடிச்சிட்டு காசு போட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்களே, படமாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா படமும் நல்லா இருக்க மாட்டுது. ஸோ மலையாள சினிமா
தமிழ் சினிமாவை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இப்போ உள்ள ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படம் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னமும் சில பேர் எடுத்தால் மெகா சீரியலாக எடுக்கிறாங்க, அப்படி இல்லைனா கமர்ஷியல் மசாலா படத்தையே இன்னமும் எடுத்து வச்சு ஆடியன்ஸ் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல படத்துக்கு இந்தளவுக்கு ப்ரமோஷனே தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ரீரிலீஸாக ஓடிக்கிட்டு இருக்க கில்லி மூவி தான் 20 வருஷம் கழிச்சும் இந்த படம் ஓடுது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த படத்தோட கதையும் அந்த படத்தில் உள்ள சாங்ஸும் தான். இப்போ வர்ற படங்களில் கதை தான் சரி மொக்கையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சாங்ஸுமே ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஆக்டர்ஸ் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தால் அந்த படம் நிச்சயமாக ஓடுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டுது. ஸோ இப்போ உள்ள டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும் இதெல்லாம் எப்போ உணர்கிறாங்களோ அப்போ தான் நம்ம தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகும். அது வரைக்கும் இப்படி தான் பிச்சை எடுக்கிற அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.